அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில நாம எல்லாத்தையும் பெற்று வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல செல்வத்தோடு செழிப்போடு வாழ்ந்தா, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், இப்படி இருந்தா அவன் எல்லாத்தையும் பெற்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 4 விஷயத்த சொல்றாங்க. அந்த 4 விஷயத்தை பெற்றுட்டா அவன் எல்லாத்தையும் பெற்றுட்டான். நாம இந்த உலக வாழ்க்கைக்காக பொருளாதாரம் கிடைச்சிட்டா, நல்ல மனைவி கிடைச்சிட்டா, நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா, நம்ம எல்லாத்தையும் பெற்றுட்டோம்னு சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹ் 2 உலகத்துல, இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலும் அவன் எல்லா நலங்களையும் பெற்றான் என்று சொன்னாங்க. அது என்ன 4 விஷயம்? தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1வது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய 1வது அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய உள்ளம். 2வது அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய நாவு. 3வது சொன்னாங்க கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய உடல். 4வது தன் கற்பிலும் தன் கணவனுடைய பொருளாதாரத்திலும் மோசடி செய்யாத பத்தினியான மனைவி. இந்த 4 பாக்கியங்களும் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொண்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.